அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 178 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் 2வது டெஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஒயிட் ஷார்க் இவனை அட்டாக் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஒரு ஷார்க்கு தண்ணியிலேருந்து வெளியில் வருது. என்னடா பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஷார்க்கு தண்ணியிலேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தது யாரடா அப்படின்னா நம்ம ஷாவோ தான். அது பார்த்துட்டு என்ன பண்ணுது, ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு மாறுதுங்க. மாறி இவங்க முன்னாடி வந்து நிற்க தங்சானுக்கு அதிர்ச்சி. என்னடா ஒரு பீஸ்ட் எப்படி ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு மாற முடியும், இது வந்து வாய்ப்பே இல்லை, மேபி இது ஏதாவது ஸ்கில்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அது நம்ம ஷாவோ தான் பார்க்குது, ஏன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ட் இல்லை. வேகமாக கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு பார்த்தா அவள் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறான். அவள் உடம்புக்குள்ளே சோலே இல்லை. இதுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த சோல் யார்கிட்ட இருக்குது, நம்ம ஹீரோ உடம்புல இருக்குது. அந்த ஷார்க்குக்கு பயங்கரமான கோவங்க. தங்சானை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அவன் என்ன பண்ணுறான், அந்த பர்பிள் டீமன் ஐயை பயன்படுத்துகிறான் ஸ்பிரிச்சுவல் பவரில். ஆனால் இவளுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் பயங்கர அக்ரெசிவாக இருக்குது. அவன் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுறான். இவனுங்க கேட்குறானுங்க, டேய் அவள் ஏதோ ஹர்ட் பண்ண மாட்டான்னு சொன்னீங்க, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. மூபாய் சொல்கிறான், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல தங்சானை ப்ரொடெக்ட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு எல்லாருமே பவர் அப் பண்ணி சண்டை போட ரெடி ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு யாரா போய் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நம்ம ஜூஜிங் தான். அவளுடைய 7th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறா. நெதர் கேட் இருக்கு இல்லையா, அவள் போய் அடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் அவள் என்னடானா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாப்பா எல்லாரையும். அடுத்து நம்ம மூபாயெல்லாம் அசால்ட்டாக கீழே தள்ளி விட்டா. ஆனால் மூபாயுமே மறுபடியும் என்ன பண்ணுறான், 7th சோல் ஸ்கில்லை பயன்படுத்தி அடிக்கிறான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறா. ஏதோ குட்டி பசங்கிட்ட சண்டை போடுவோம்ல அந்த மாதிரி சண்டை போடுறா. மூபாய் ஜூஜிங் காம்போல தான் சண்டை போடுறாங்க. ஆனால் அவங்களால தொடக்கூட முடியல. அடுத்து தங்சான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை தொடர்ந்து நம்ம ஃபேட்டி இருக்கான் இல்லையா, அவனுடைய ஃபீனிக்ஸ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இந்த அட்டாக்கை தாங்க ஒரு அட்டாக்காக நினச்சா அவள் ஆக்சுவலாக தடுக்கிறா. ஆனால் அதுவுமே ஒன்றும் இல்லாமல் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஆஸ்கார் உள்ளுக்குள்ளே வரான். அவனுக்கு க்ளோன் இருக்குல்ல, ஸோ ஆஸ்காரோடைய க்ளோனு, அதுக்கப்புறம் மூபாய், இவங்க ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. கூட ஜூஜிங்கும் சேர்ந்துக்கிறான். இந்த அட்டாக்கோட சேர்ந்து நம்ம தங்சான் இருக்கான் பாருங்க, அவனுடைய காட் கில்லர் டொமைனு, பத்தாவதுக்கு ஹேமரு, எல்லாத்தையும் வச்சு அடிக்கிறானுங்க. அதாவது மொத்த விதையும் களத்தில் இறக்கியாச்சு. கண்டிப்பாக அவள் டிஃபீட் ஆயிருப்பா அப்படின்னு பார்த்தா அவன் மேலே ஸ்க்ராட்ச் கூட விழலைங்க. நீங்களாம் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. வெறி கொண்டு நிற்கிறா. இப்போது இவ பவரை பண்ணுறாங்க. இவ பவரை பண்ணும்போது இவனுங்களால மூச்சு கூட விட முடியல. இவனுங்க தரையில் தான் நிற்கிறானுங்க. ஆனால் தண்ணியில் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு அப்படியே மூச்சு விட முடியாத மாதிரி இருக்குது. அவள் என்ன பண்ணுறா, ஒவ்வொருத்தரையும் திரும்ப அடிக்கிறா. எல்லாருக்கும் ஒரு அடி தான், தூரம் ஒவ்வொருத்தராக போய் விழுந்துட்டான். கடைசியாக தங்சான் என்ன பண்ணுறான், தன்னை தானே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்விசிபிள் கோல்டன் ஷீல்டை போட்டு தடுத்துக்கிறான். இருந்தாலும் அடிச்ச அடியில் பாயபோல தண்ணியில் விழுந்துருச்சு. தங்சானுக்கு நல்லாவே தெரியும், இந்த ஒரு பீஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு ஈக்குவலாக இன்டெலிஜென்ஸ் இருக்குது. தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் கூட அது பயங்கரமாக போய் கொலவெறியில் அட்டாக் பண்ணுதுங்க. இவன் மறுபடியும் ஷீல்டை போட்டு தான் தடுத்துக்கிறான். அவனால் முடியல. கடைசியாக என்ன பண்ணுறான், ஹேமரை வச்சு தான் அந்த அட்டாக்லாம் தடுக்கிறான். ஆனால் அந்த ஹேமரால் கூட அட்டாக்கை தடுக்க முடியல. கடைசியாக அவளுடைய ஃபைனல் அட்டாக்ங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு அட்டாக் போல் அதை பயன்படுத்துகிறா. இந்த அட்டாக்கோட பேர் டெவில் ஷார்க் டீத். ஏகப்பட்ட ஷார்க் டீத் வந்து இவனை அட்டாக் பண்ணுது. இவன் மறுபடியும் அந்த கோல்டன் ஷீல்டை போட்டு தான் தடுத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு தெரியும் இது ரொம்ப நேரத்துக்கு தாங்காது, இது மட்டும் முடிஞ்சு போச்சு, நம்ம சோலி அவ்வளோதான் அப்படின்னு பார்க்குறான். இப்போ உள்ளுக்குள்ளேருந்து ஷாவு பேசுகிறா, என்ன வெளியில் விடு, உன்னால் வந்து இந்த அட்டாக்கை தனியாக தடுக்க முடியாது, இது வந்து அவளோட ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்கை வெளியில் விடு அப்படின்னு சொன்னால் அவன் விடமாட்டேன் அப்படிங்கிறான். வெளியில் வந்து அவளுக்கு அடிபட்டுருமா, ஸோ நான் விடமாட்டேன் அப்படிங்கிறான். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அட்டாக்கு இவன் கிட்ட வந்துடுச்சுங்க. அப்போது அவனுடைய அந்த ட்ரைடன்ட் மார்க் இருக்குல்ல, அது ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆன உடனே அந்த இடமே ஒளிமயமாக மாறுது. இவளுக்குமே என்ன நடக்குதுன்னு புரியல. ஓஷன் காடோடைய பிம்பம் அந்த இடத்துல தோன்றுதுங்க. அதை பார்த்த உடனே இவன் வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டா. இங்கே போசாயிஷி இருக்காங்கல்ல, அவங்களும் பார்க்குறாங்க, ஓஷன் காட் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. கடலில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையுமே ஆளக்கூடிய ஒருத்தர்னா நம்ம ஓஷன் காட். அப்போ அவர் முன்னாடி அவள் மண்டி போட்டு தானே ஆகணும். அவள் வந்து மன்னிப்பு கேட்குறா. அந்த சமயத்தில் அந்த ஓஷன் காட் பிம்பம் அங்கேருந்து போயிடுச்சு. தங்சானுக்கு தெரியுது, இவன் ஏன் முன்னாடி மண்டி போடல, இதெல்லாம் இந்த ட்ரைடன்ட் மார்க் பண்ணுற வேலை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. இப்போது அவர் போனதுக்கப்புறம் அவள் சுற்றி பார்க்குறா. பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வேகமாக ஓடி வரா. அவள் என்ன சொல்கிறா, உன்னை ஓஷன் காட் ப்ரொடெக்ட் பண்ணால் உன்னை சும்மா விட்டுருவானா, நீ ஒரு செஞ்சுரி மில்லியன் சோல் பீஸ்டோடைய சோல் போனு சோல்ரிங் எல்லாத்தையும் கொன்று எடுத்துக்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் அந்த பாடியை வேறு ஸ்லேவாக கூட வச்சிருக்கியா, இந்த டேஸ்டெல்லாம் நீ முடி, அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. இப்போது ஷாவோடைய சோல் அப்படிங்கிறது வெளியில் வருதுங்க. அந்த சோல் அண்ட் பாடி ரெண்டுமே ஒன்றா இணைஞ்சு வெளியில் வந்து நின்ன உடனே ஆக்சுவலாக இப்போ இவள் உயிரோடு இருக்க மாதிரி தானே இருக்கும். இவளுக்கு ஆச்சரியம், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஷாவை சுற்றி பார்க்குறா. ஒரு கட்டத்தில் ஷாவுக்கு இரிட்டேட் ஆகிடுது. அவள் பாட்டு கத்துறா, ஏய் போதும் நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி கத்துறா. அதான் ஷாவு சொல்கிறா, நீ ஒரு சோல் பீஸ் தானே, அப்போ சாக்ரிஃபைஸ்னால் என்னன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதான் சொல்லுது, எனக்கு தெரியும்,
ஆனால் அது எப்படி ஒரு செஞ்சுரி மில்லேனியம் சோல் பீஸ்ட்டு எப்படி ஒரு மனுஷனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், அவனோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், இதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஓ இதான் விஷயமா, அப்போ ஏன்டா இதை நீ முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்சானை பார்த்து கேட்க, ஷாவு கத்துறா, நீ பேச விட்டியா அப்படிங்கிற மாதிரி கத்துறா. இப்போது ஷாவு நம்ம தங்சான் பக்கம் திரும்பி, உனக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், போன முறையே சொன்னேன் இந்த மாதிரி ஆபத்து வந்தால் என்னை வெளியில் விடு அப்படின்னு, ஆனால் மறுபடியும் அதையே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த சந்தர்ப்பம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னால் முடியல அப்படிங்கிறான். இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை அதெல்லாம் என்னுடைய தப்பு தான், நான் தான் வந்து ரெக்லஸாக நடந்துக்கிட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் டெஸ்ட்டெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பாஸ் பண்ண விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறா. இப்போ தங்சான் வந்து அடுத்த கேள்வியை கேட்குறான், நீ ஒரு பீஸ்ட் தானே, உன்னால் எப்படி ஹியூமன் ஃபார்முக்கு வர முடியுது அப்படின்னு கேட்கும்போது, அவன் என்ன சொல்கிறா, மர்மைட்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறா. அதாவது ஒரு ஃபிஷ் 10,000 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அதால் வந்து ஹியூமன் ஃபார்ம் எடுக்க முடியும். ஆனால் 2 மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து வெளில இருக்க முடியும், அதுக்குள்ளே திரும்ப போயிடணும், இல்லைனா அவங்க அப்படியே கரைஞ்சி போய் ஒன்றும் இல்லாத ஆயிடுவாங்களாம். இதை சொல்லிவிட்டு அவள் கிளம்பி போயிட்டா, உங்களுக்காக நான் கடலில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அவள் பேரை வேற சொல்லிட்டு போகிறா, அவள் பேர் வந்து ஷாவ் பாயா, அதாவது லிட்டில் பாய்னு அர்த்தம். அதான் ஆஸ்கார் பார்க்குறான், எது லிட்டில் பாயா, ஆடா போங்கடா சிறுதா அப்படிங்கிறான். இதில் விஷயம் என்னடா அப்படின்னு பார்த்தா, இவள் லேண்டில் இருந்ததை விட வாட்டரில் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பா. அதான் தங்சான் சொல்கிறான், ஃபேட்டி நீ வந்து சீக்கிரம் லெவல் 70 ரீச் ஆகணும், நம்ம எல்லாமே கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போய் ஆகணும் அப்படிங்கிறான், இல்லைனா டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறது கஷ்டம். சூஜிங் கேட்குறா, எப்போ நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது மூபா என்ன சொல்கிறான், இதில் என்ன இருக்குது, நம்மளுடைய சோல் பவர் ரெக்கவர் ஆகட்டும், உடனே ப்ராக்டிஸில் இறங்கிடுவோன்றான். என்ன ஒரு ஆர்வம். இன்னொரு பக்கம் மார்ஷல் சோல் ஹாலோ காட்டுறாங்கப்பா. அந்த 10 கிளான் வந்திருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே அசம்பிள் ஆகி நிற்கிறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு போகிறா, போப்னா வேறு யாரும் இல்லை, இந்த பிபி தோங் அவள் தான். அவள் என்ன சொல்கிறா, நீங்கள் தான் வந்து இந்த சோல் மாஸ்டர் வேர்ல்டுக்கே ஃப்யூச்சர், உங்களில் இருந்து தான் அடுத்த 7 கிளான் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது துவங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை துவங்கி வைக்கிறா. இந்த எலிஃபென்ட் ட்ரைப் இருக்குது பாருங்கள், எப்படியாவது எல்டர் பதவியை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக இருக்கிறாப்புல. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சண்டைலாம் ஆரம்பிக்குதுங்க, அதெல்லாம் பெருசாக காட்டல. இந்த பக்கம் தாங்மன் கிளானை காட்டுறாங்க, அங்கேயுமே கிளான் மெம்பர்ஸ் எல்லாருமே அசம்பிள் ஆகுறாங்க. எதுக்காக, ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு ஓட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. நிறைய பேர் வந்து ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்துக்குடா ஒத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஹிடன் வெப்பன் பயன்படுத்துறதுக்காக தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கல்ல, அந்த யூனிஃபார்ம் எப்படியாவது மாற்றணும்டா, டே இருக்கிற யூனிஃபார்ம் கிழிஞ்சு போயிட்டு எல்லாம் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, தயவு செஞ்சு யூனிஃபார்மை மாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்க, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், யூனிஃபார்மை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ அடுத்த விஷயம் என்னடானா, இந்த புதுசாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேர் வைக்கணும். இப்போ இவனுங்க வச்சிருக்க பேர் நல்லா இல்லையா, அது என்னடானா தாங்மன் ஹிடன் வெப்பன் ஃபோர்ஸாம். என்னடா பேர் இது, நல்லாவே இல்லை, பேரை மாற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. இப்போ இவங்க யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நல்லா இல்லை, பேசாமல் தாங்ஸ் ஆர்மின்னு வச்சிடலாம் அப்படின்ன உடனே, எப்பா சாமி இந்த பேர் நல்லா இருக்கு, இப்படியே வச்சிருவோன்னு சொல்லிட்டு தாங்ஸ் ஆர்மின்னு அதுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க. இதோட இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.